டிஎன்பிசி குரூப் 2 2022 கேட்ட கொஸ்டின்ஸை பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட சீரீஸ் கொடுத்துட்டு இதில் B8L அப்படிங்கிறது Y75க்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா குறிக்கப்பட்டால் இதோட ஃபார்மேட் எதுக்கு ஈக்குவலாக குறிக்கப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ரொம்ப ஈஸி தான். கொஸ்டின் கொடுத்துருக்கிறது தான் அப்படியே ஃபார்மேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இது எப்படி ஃபார்மேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா P@L. ஓகேங்களா, P அப்படிங்கிறது இங்கே எத்தனாவது ஸ்பேஸில் இருக்குது அப்படின்னா ரெண்டாவது இடத்துல இருக்குது. ஓகேங்களா, அடுத்த அட்டுங்கிறது 4வது இடத்துல இருக்குது. ஓகேங்களா, P@L எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் P@L எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா P@Lோட ஸ்பேஸ் எங்கே இருக்குன்னு பாருங்கள். எத்தனாவது பிளேஸில் இருக்குது? Pங்கிறது 2வது பிளேஸில், அதாவது முன்னாடியிலேருந்து 2வது பிளேஸில் இருக்குது. அட்டுங்கிறது 4வது பிளேஸில் இருக்குது. ஓகேங்களா, அடுத்து Lங்கிறது எத்தனாவது ஸ்பேஸில் இருக்குது அப்படின்னா 7வது இடத்துல இருக்குது. ஓகேங்களா, அப்போ இதோட வேல்யூ எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா ரிட்டன் வைஸில் மீன்ஸ் என்ன கிடைக்கும் அப்படின்னா Y75. நீங்கள் பாருங்கள், ஒய்ங்கிறது 2வது இடத்துல, பின்னாடியிலேருந்து 2வது. முன்னாடியால் வந்தாங்கன்னா பின்னாடி, நான் முன்னாடி போனால் நான் பின்னாடி வரேன், அவங்க முன்னாடி வந்தாங்கன்னா இவங்க பின்னாடி வராது. ஓகேங்களா, இங்கே 2வது பிளேஸில் இருக்குது, இது 4வது பிளேஸில் இருக்குது. அடுத்து எத்தனை 7வது பிளேஸில் இருக்குது என்னது அப்படின்னா 5. ஃபார்மேட்டு இப்படி தான் அமைதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இதோட ஃபார்மேட்டை பாருங்கள். இங்கே என்ன இருக்குது? சைன் சிம்பிள் இருக்கா? அந்த சைன் சிம்பிள் எங்கே இருக்குது? எத்தனாவது பிளேஸ்? சைன் சிம்பிள் 1 2 3 4 5 6வது இடத்துல இருக்குது. அடுத்து ஒன்றுங்கிறது 9வது இடத்துல இருக்குது. அடுத்து இந்த ஆஸ்கிற சிம்பிள் எங்கே இருக்குது அப்படின்னா 11வது இடத்துல இருக்குது. ஓகேங்களா, அப்போது இந்த கொடுத்துருக்க வேல்யூட ஃபார்மேட் எங்கெல்லாம் அமைன்னு கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? அப்போ இவங்க பேக் சைட்லேருந்து வருவாங்க இல்லையா? ஆன்சரு பேக் சைட்லேருந்து வாங்க. பேக் சைடில் 6வது இடத்துல இருக்குது 1 2 3 4 5 6வது இடத்துல F இருக்குது. ஓகேங்களா, அடுத்து 9வது இடத்துல பாருங்கள் 7 8 9வது இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா டாட் இருக்குது. அடுத்து 11வது ஸ்பேஸ், 11வது பிளேஸில் என்ன இருக்குது பாருங்கள். ஓகேங்களா, 10 11 11வது இடத்துல இருக்குது அப்படின்னா 3. ஓகேங்களா, அப்போ F.3 அப்படிங்கிறதா இதோட ஆன்சர். ஓகேங்களா, இவங்க இங்கேருந்து கணக்கு பண்ணிட்டு வாங்க, எத்தனாவது இடத்துல இருக்கோ அதுக்கு பின்னாடிலேருந்து எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா அதோட ஆன்சர் வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பெருக்கல் குறி இருந்துச்சு அப்படின்னா வகுத்தல். பெருக்கல் அப்படின்னா வகுத்தல், கழித்தல் அப்படின்னா பெருக்கல், வகுத்தல் அப்படின்னா கூட்டல் மற்றும் கூட்டல் அப்படிங்கிறப்போ கழித்தல் எனில் இதோட வேல்யூ இதன் மதிப்பு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இது ரொம்ப ஈஸி தான். என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். இந்த கொடுத்துருக்க ஃபார்மேட்டில் அப்படி என்ன பண்ணுங்கள் அப்படின்னா எல்லா சைனையும் சேஞ்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட் என்ன இருக்குது? கழித்தல் இருக்குது. கழித்தலுக்கு என்ன போடுவீங்க? பெருக்கல். அடுத்து என்ன இருக்குது? வகுத்தலுக்கு கூட்டல் போடுங்க. ஓகேங்களா, அடுத்து பெருக்கல் இருக்குது. ஸோ பெருக்கல் இருந்துச்சுன்னா வகுத்தல் போடுங்க. அடுத்து என்ன இருக்குது அப்படின்னா ப்ளஸ் இருக்குது. கூட்டல் இருந்துச்சு அப்படின்னா கழித்தல் போட்டு இந்த ஃபார்மேட்டை அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இந்த போர்ட் மார்க்ஸுங்கிற ரூல்ஸ் படி ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறது தான் செய்யணும். ப்ராக்கெட்டில் இருக்கிறதுல ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னா பெருக்கல் தான் செய்யணும். பெருக்கலுக்கு அப்புறம் தான் கூட்டல். ஓகேங்களா, எம்முக்கு அப்புறம் தான் ஏ வரும். ஓகேங்களா, ஸோ மல்டிப்ளிகேஷன் தான் ஃபஸ்ட்டு செய்யணுங்கிற ரூல்ஸில் இதை பெருக்குனீங்க அப்படின்னா 45 45 + 19 64. இப்போ 2 சிம்பிள் வருது. ஒன்று வித அப்படின்னா வகுத்தல் கழித்தல். வகுத்தலுக்கு அப்புறமாக்க தான் கழித்தல் போடணும். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், டிவிஷனுக்கு அப்புறமா தான் என்ன வரும் அப்படின்னா சப்ட்ராக்ஷன் வரும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க? இதை வகுத்திங்கன்னா 8 8ல் 6 போச்சு அப்படின்னா 2. ஸோ இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா 2. கீழே கொடுக்கப்பட்ட எண்களில் வினா குறியீடுக்கு பதிலாக வரும் எண் எது? என்ன கொடுத்துருக்காங்க நல்லா கொடுங்க. இப்படி இதெல்லாம் செக் பண்ண வேண்டாம். எப்போயும் மேக்ஸிமம் அது மாதிரி தான் கொடுப்பாங்க இல்லையா? இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். 2 3 5 7 11 13 17 19 23 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதில் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னா ப்ரைம் நம்பர்ஸாக இருக்குது. ஓகேங்களா, ப்ரைம் நம்பர்ஸாக இருக்குது. வரிசையாக 2 5 7 11 13 17 19 19 எடுத்து வரும் 23. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள். 10 மீட்டர் × 15 மீட்டர் × 1.5 மீட்டர் அளவுள்ள ஒரு நீர் தொட்டியின் கொள்ளளவு யாது? அப்போ என்ன பண்ணுவீங்க? மொத்தமாக கொள்ளளவுனா 3 வேல்யூம் போட்டு பெருக்கிற வேண்டியதான். ஸோ நீர்த்தொட்டியின் கொள்ளளவு = எல்லா வேல்யூம் பெருக்குங்க கிடைக்கும். இது மட்டும் 50 50 × 15 போட்டிங்க அப்படின்னா 15 போட்டால் 750 கிடைக்கும். ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கும்போது 75 m³ ஆயிரும். ஓகேங்களா, ஆன்சர் இதில் கொடுத்துருக்காங்க லிட்டரில் கொடுத்துருக்காங்க. இப்போ லிட்டருக்கு மாற்றணும் அப்படின்னா லிட்டர் மாற்றணும் அப்படின்னா 1 m³, அதாவது m³ = 1000 லிட்டர்னு அர்த்தம். m³ = 1000 லிட்டர்னு அர்த்தம். அந்த m³ 1000 லிட்டர்னு போடுங்க. இதால் பெருக்க எனக்கு அப்படின்னா 75,000 லிட்டர். இதோட ஆன்சர் டி. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 12 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு அலுமினிய கோளம் உருக்கப்பட்டு 8 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு உருளையாக மாற்றப்படுகிறது. உருளையின் உயரம் காண்க.
ஓகேங்களா. ஃபஸ்ட் என்னவா இருக்குது, கோலமாக இருக்குது, உருளையாக மாற்றிருக்காங்க. ஓகேங்களா, கோலமாக இருக்குது, அதை உருளையாக மாற்றிருக்காங்க. கோலமாக இருக்கும்போது அதோட ஆரம் 12 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதுவே உருளையாக மாறும்போது அதோட வேல்யூ 8 சென்டிமீட்டர் கொடுத்துட்டு ஹச்சோட வேல்யூ கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் கன அளவு தெரியும், இதுக்கும் கன அளவு தெரியும் இல்லையா. கோலத்தோட கன அளவு 4/3 πr3. இந்த அந்த உருளைக்கு வந்து πr² h. ஓகேங்களா, இதுக்கு கன அளவு தான் எடுக்க போகிறீங்க. ஓகேங்களா, கன அளவு ஃபார்முலா தான் எடுக்கணும். இது மாதிரி உருவங்கள் மாற்றப்பட்டுச்சு அப்படின்னாலே கன அளவு ஃபார்முலா தான் எடுக்கணும். அப்புறமேட்டு அந்த கோலத்தோட கன அளவு 4/3 πr3. இதில் வந்து πr² hங்கிறது ஃபார்முலா. ஓகேங்களா, r3 இந்த பைக்கு பை கேன்சல் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இந்த 4/3 அப்படியே இருக்கட்டும். இங்கே பாருங்க r3, இங்கே ஆரோட வேல்யூ 12. ஸோ 12 க்யூபுங்கிறதுனால 3 டைம்ஸ் எழுதியிருக்கேன். இங்கே பை கேன்சல் ஆயிடுச்சு, இந்த பைக்கும் இந்த r², ஆரோட வேல்யூ 8, ஸ்கொயருக்கு அதனால 2 டைம்ஸ் எழுதியாச்சு. இன்ட்டு ஹச்சோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். இதை கேன்சல் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ஆன்சர். ஓகேங்களா, கவனிங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த வேல்யூவை இதால் அடித்தோம் அப்படின்னா கிடைக்கும் அப்படின்னா 4 கிடைக்கும். இங்கேயும் 4 இருக்குது, இங்கேயும் 4 இருக்குது. பாருங்கள், இந்த 4ஆல் இதை அடிச்சிங்கன்னா 2, இந்த 4ஆல் இங்கே அடிச்சிங்கன்னா இதுவும் 2. ஸோ பேலன்ஸ் என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னா 3, 12 மட்டும்தான் இருக்குது. 12, 36 சென்டிமீட்டர். ஹச்சோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 36 சென்டிமீட்டர். ஓகேங்களா, அடுத்து கவனிங்க. பின் வருவனவற்றில் எது ரூபாய் 1000 அசலுக்கு ஓராண்டுக்கு 10% வீதத்தில் தனிவட்டியாகும்? இது 1000 ரூபாய் அசலுக்கு. அசல் என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா தனி வட்டி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அவ்வளோதான். ஓகேவா, அசல் என்ன கொடுத்துட்டாங்க, பியோட வேல்யூ 1000 கொடுத்துருக்காங்க. ஆண்டு ஓராண்டு. அப்போ என்னோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 1. அடுத்து எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு அப்படின்னா ஆரோட வேல்யூ 10%. தனி வட்டி தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. தனி வட்டிக்கு PNR/100ங்கிறது ஃபார்முலா. ஸோ பியோட வேல்யூ 1000 × 1 ஓராண்டு. அடுத்து ஆரோட வேல்யூ 10%. ஸோ 10/100 அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆயிரும், இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆயிரும். ஸோ 100 ரூபாய். ஸோ இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா டி. ஓர் ஆண்டிற்கு x% வட்டி வீதத்தில் x ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டி வீதமானது x ரூபாய் எனில் அசலின் மதிப்பு காண்க. நல்லா கவனிங்க, என்ன கண்டுபிடிக்க போகிறோம், தனி வட்டி தான் கண்டுபிடிக்க போகிறோம். இல்லை பாருங்கள், இதில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்கா அப்படின்னா அசல் பியோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா x%. எத்தனை ஆண்டு அப்படின்னா அதுவும் எக்ஸு. பியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க. தனி வட்டி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா x ரூபாய்னு கொடுத்துருக்காங்க. அப்போ தனி வட்டிக்கு என்ன ஃபார்முலா, PNR/100ங்கிறது ஃபார்முலா. இதில் எல்லாத்துக்குமே கொடுத்த வேல்யூ போடுங்க. தனி வட்டி என்னது எக்ஸ் தான். பியோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். என்னோட வேல்யூ எக்ஸ் தான், ஆரோட வேல்யூ எக்ஸ் தான். எக்ஸ் கேன்சல் ஆயிடுச்சு. ஓகேங்களா, எனக்கு பியோட வேல்யூ தான் வேணும். ஸோ பியோட வேல்யூ மட்டும் இந்த சைடு வச்சுட்டு இதை மட்டும் அங்கிட்டு கொண்டு போங்க. இந்த சைடு வகுத்தல் இருக்குது, பெருக்கல்ல போகும். இந்த சைடு பெருக்கல் இருக்குது, இந்த சைடு வகுத்தல்ல வரும். ஸோ பியோட வேல்யூ என்னது அப்படின்னா 100/xb அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். ஓகேங்களா, அடுத்து பாருங்கள். 2x + 3y = 3x + 5y = 18/29 கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, இது வந்து 18:29 கொடுத்தாங்க. நான் டக்குன்னு இதை எழுதிட்டேங்கிறதுனால இங்கே போட்டுருங்க சைடில். ஓகேங்களா, எனில் x/y மதிப்பு காண்க. ஓகேங்களா, இதுவும் விகிதத்தில் இருக்குது. இந்த 18/19 விகிதத்துனா நமக்கு என்னென்னு தெரியும், வகுத்தல்னு தெரியும். ஓகேங்களா, ஸோ இது வகுத்தல் = 18/29. ஓகேங்களா, இதில் ஒவ்வொரு வேல்யூவாக எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி பெருக்கியும் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இதை இங்கே கிராஸ் பண்ணி இதை இங்கே கிராஸ் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா ஈக்குவேஷனாக மாற்றிக்கிட்டு போடணும். அப்படி போட்டு சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இது ஈஸியாக இருக்கும். இந்த ஃபார்மேட்டில் ஒன்று அப்ளை பண்ணி பாருங்கள். இது எக்ஸோட வேல்யூ, இது ஒய்யோட வேல்யூ, இது எக்ஸோட வேல்யூ, இது ஒய்யோட வேல்யூ, இது எக்ஸோட வேல்யூ, இது ஒய்யோட வேல்யூ, இது எக்ஸோட வேல்யூ, இது ஒய்யோட வேல்யூ. ஃபஸ்ட்டு புட்டு 4:3 எடுக்கிறேன். ஓகேங்களா, இது எக்ஸ் இது ஒய்ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதில் கொண்டு வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். இதில் அப்ளை பண்ணும்போது இது சைடு இருக்க வேல்யூ கிடைக்குதான்னு பாருங்கள். ஓகேங்களா, ஸோ இதை நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு பதில் என்ன போட்டுவீங்க 4 4 2 8 ப்ளஸ் இங்கே என்ன போடும் 3 போட்டால் 9. அதே மாதிரி இதில் 4 3 12 ப்ளஸ் இங்கே 3 போட்டிங்க அப்படின்னா 15. இது ரெண்டையும் கூட்டும்போது 18 வருதா அப்படின்னு பாருங்கள். வருதுங்களா, 17 தான் வருது. அப்போ இது தப்பு. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள். எக்ஸோட வேல்யூ 3ன்னு போடுங்க, ஒய்யோட வேல்யூ 4ன்னு போடுங்க. எக்ஸோட வேல்யூ 3 போட்டிங்க அப்படின்னா 2 6. ஓகேங்களா, இங்கே 4 போட போகிறீங்களா, 4 12. அடுத்து கீழே பாருங்கள் 3 3 9 4 5 20. இது கூட்டி பார்க்கும்போது இந்த வேல்யூ ஈக்குவல் கிடைக்குது பாருங்கள். இப்போ இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா 3:4. அடுத்த 2 வேல்யூ இங்கே சப்ஜெக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, ஆன்சர் கிடைக்காது. ஓகேங்களா, 5:6 = x/12 எனில் எக்ஸின் மதிப்பு காண்க. ஓகேங்களா, இது நமக்கு தெரியும். AB = CD இருந்தாலும் சரி, A/B/C/D இருந்தாலும் சரி. ஓகேங்களா, இல்லை அப்படின்னா இந்த ஃபார்மேட்டுக்கே இப்போ ஒன்று இல்லை. இது தானே கொடுத்துருக்காங்க, அப்போ இது ரெண்டையும் டிவைடில் எழுதுங்க. இது தானே கொடுத்துருக்காங்க, இது ரெண்டையும் டிவைடில் எழுதிருங்க.
இப்போ எக்ஸோட வேல்யூ தான் அடிச்சு கொடுத்தா என்ன கிடைக்கும் 2. 2 சரி பெருக்கு, இந்த 2 வகுத்தில் இருக்கா அது சரி பெருக்கல்ல போ, I 2 10. ஸோ எக்ஸோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 10. ஓகேங்களா. முழுவதுமாக நிரப்பப்பட்ட 80 லிட்டர் 100 லிட்டர் மற்றும் 120 லிட்டர் கொள்ளளவு உள்ள கலன்களில் பாலினை சரியாக அளக்கக்கூடிய பாத்திரத்தின் அதிகபட்ச கொள்ளளவு எவ்வளவு? ஓகேங்களா. ஸ்ட்ரென்த்து மேக்ஸ் எல்சிஎம் அப்படியே தான் கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் மாறுதல்லாம் கிடையாது. 80 100 120. ஓகேங்களா. அதிகபட்ச கொள்ளளவுன்னு கேட்டிருக்காங்க. அதிகபட்ச கொள்ளளவு கண்டுபிடிக்கணும், இதுக்கு HCF கண்டுபிடிக்கணும். குறைஞ்சமாக எவ்வளோ இந்த பால்வழியில் கொள்ளளவு போட ஒரே மாதிரியாக சராசரியாக போட முடியும்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. அதிகபட்சம் கொடுத்துட்டா நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை அப்படியே HCF கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 80 100 120 இதுக்கு அப்படியே HCF கண்டுபிடிக்கும். HCF என்னது, ஒரே 3 வேல்யூ ஒரே நம்பரால் வகுப்படணும். இது எல்லாமே 100 10ஆல் வகுப்படும். 10ஆல் பார்த்தீங்கன்னா 8 10 12. ஓகேங்களா. திரும்ப 2ஆல் எல்லாமே வகுப்படும். 4 5 6. ஓகேங்களா. இது HCF. 2 வேல்யூ ஈக்குவலாக தான் போடக்கூடாது, 3 வேல்யூ காமன் ஃபேக்டர் மட்டும் தான் போட முடியும். ஓகேங்களா. ஸோ HCF கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா என்னது 5 2 20. ஸோ 20 லிட்டர். இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா 20 லிட்டர். ஓகேங்களா. a³ - 9ax² a - 3x ஹோல் ஸ்கொயர் இவற்றின் மீப்பெரு பொது வகுத்தியை காண்க. இங்கே என்ன கண்டுபிடிக்க போகிறோம், HCF தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா. கவனிங்க, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, a³ - 9ax². ஃபஸ்ட்டு ஃபார்ம் இது நான் ஃபஸ்ட்டு ஏ காமன் வெளியே எடுத்துறேன். ஏ காமன் எடுத்துட்டிங்க அப்படின்னா கிடைக்கும், இதுலேருந்து ஏ எடுத்துட்டிங்கன்னா a² மட்டும்தான் இருக்கும். இதுலேருந்து ஏ எடுத்துட்டிங்கன்னா 9x² இருக்கும். 9 3 எக்ஸு போட்டு 9 3x² எழுதியிருக்கேன். ஓகேங்களா. இதுலேருந்து ஃபஸ்ட்டு இந்த ஃபார்மேட்டில் ஏ காமன் எடுத்துட்டா a² - 9x² இருக்கும். a² என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த ஃபார்மேட்டில் ஏயை காமனாக வெளியே எடுக்கிறேன். ஓகேங்களா. இதில் ஏ காமன் எடுத்துட்டா a² - 9x² இருக்கும். இதை a மைனஸ் பாருங்கள், a² - b² அப்படின்னு எழுதுறதுக்காக இதை வந்து 3 அந்த 9 3 எழுதுனாலையே எக்ஸு 3² x², அதை 3x ஹோல் ஸ்கொயர் எழுதியிருக்கேன். ஓகே. ஸோ a இன்ட்டு a² - b² அப்படின்னா a² - b² அப்படி எழுதுவீங்க. a² - b² அப்படின்னா a + b இன்ட்டு a - bன்னு எழுதுவோம் இல்லையா. ஸோ a + b இன்ட்டு a - b. அப்போ a + 3x a - 3x. ஓகேங்களா. இங்கே பாருங்கள், a - 3x ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா அர்த்தம், இந்த ஃபார்மேட்டு ஸ்கொயர் தான் அர்த்தம். 2 ஸ்கொயர் அப்படின்னா என்ன அர்த்தம், 2 × 2ன்னு அர்த்தம். அப்போ இது 2 டைம் இருக்குதுன்னு போட்டு 2 டைம் போட்டிருக்கேன். HCF தான் 2க்கும் காமனாக இருக்க ஃபேக்டர். 2க்கு காமனாக இருக்குது. இங்கே a - 3x இருக்குது, இங்கே a - 3x இருக்குது. அப்போ இதோட HCF என்னது அப்படின்னா a - 3x. ஓகேங்களா. கவனிங்க, குமார் என்பவர் ஒரு குறிப்பிட்ட தனிவட்டி விகிதத்தில் ரூபாய் 52,000 கடனாக பெற்றார். 4 ஆண்டுகளுக்கு பிறகு தனது கடனுக்காக 79,040 ரூபாயை செலுத்தினார் எனில் என்ன வட்டி விதத்தில் அவர் கடன் பெற்றிருப்பார்? ஓகேங்களா. 58 ரூபா ஃபஸ்ட்டு 52,000 வாங்கியிருக்காங்க. இதுவும் தனி வட்டிதே, ரொம்ப ஈஸியான கணக்கு தான். பாருங்கள், ஃபஸ்ட்டு 52,000 வாங்கியிருக்காங்க, 4 ஆண்டுக்கு அப்புறமாக்கா இவ்வளோ ரூபா செலுத்தியிருக்காங்க. அதோட வட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ பியோட வேல்யூ அளவு அப்படின்னா 52,000, வட்டி அதாவது என்னோட வேல்யூ அளவு அப்படின்னா 4, என்ன வட்டிங்கிறது தான், அதாவது ஆரோட வேல்யூ தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா. தனி வட்டி ரூபாய் எவ்வளவு அப்படின்னா இதுலேருந்து இதை கழிச்சோம் அப்படின்னா கிடச்சிரும். அப்போ 79,040 52,000 கழிச்சா என்ன கிடைக்குது அப்படின்னா 27,040. ஸோ தனி வட்டி மட்டும் எவ்வளோ கிடையாது, வட்டி மட்டும் எவ்வளவு அப்படின்னா 27,040. ஸோ 27,040 = 50 பியோட வேல்யூ, என்னோட வேல்யூ, ஆரோட வேல்யூ தெரியாது, பை 100. ஓகேங்களா. அடுத்து கவனிங்க, இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆயிரும், இந்த 1 0க்கு இந்த 1 0 கேன்சல் பண்ணி விட்ருங்க. ஓகேங்களா. ஓகேங்களா. ஸோ இதை 4ஆல் இந்த வேல்யூவை அடித்து கொடுத்தீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும், 6 நாங்க 24. ஸோ பேலன்ஸ் என்ன கிடைக்கும் அப்படின்னா 3 8 3 32 வந்துடும். ஸோ 7 நாங்க 28, பேலன்ஸ் என்ன கிடைக்கும் அப்படின்னா 2 6 நாங்க 24. ஓகே. 4ஆல் அடித்து கொடுத்தீங்க அப்படின்னா 676. ஓகேங்களா. இதை பாருங்கள், 52ஆல் அடித்து கொடுத்தா என்ன கிடைக்கும் பாருங்கள், 52 52 போக பாக்கி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 15. ஸோ 156ல் எத்தனை டைம் இருக்கும் 52 அப்படின்னு பார்த்தா 3 டைம் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதோட வேல்யூ, ஆரோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 13%. ஸோ பியோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 13%. 1³ + 2³ + 3³ எக்ஸெட்ரா இந்த தொடரில் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் 1296 கிடைக்கும் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ரொம்ப ஈஸியான சம் தான். பாருங்கள், 1³ + 2³ + 3³ எக்ஸெட்ரா இந்த தொடரில் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் எந்த வேல்யூ கிடைக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ லாஸ்ட்டு என்னோட வேல்யூ கேட்டிருக்காங்க.
ஓகேங்களா. ஸோ இந்த குறிப்புகளின் கூடுதல், அதாவது கியூபிக் வந்துருச்சு அப்படின்னாலே 1 + 2 + 3 இருந்துச்சு, 1 + 2 + 3 + எக்ஸட்ரா n இருந்துச்சுன்னா n × n + 1/2ங்கிற ஃபார்முலா தெரியும். அதில் எல்லாத்துலேயும் கியூபிக் வந்துருச்சுன்னா ஸ்கொயருங்கிறது ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ இதோட வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? அப்புறம் 1296ன்னு. ஸோ இதோட வேல்யூ அளவு 1296. இதுலேருந்து என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. இந்த ஸ்கொயர் பாருங்கள், இந்த சைடு ஸ்கொயராக இருக்குது, இந்த சைடு ஸ்கொயர் ரூட்டாக வந்துடும். ஸோ இந்த வேல்யூக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா 36. ஓகேங்களா. இப்போ வகுத்தில் இருக்க 2 சிறந்த பெருக்கல்ல வரும் இல்லையா. ஸோ 2 × 36 72. ஸோ n × n + 1 = 72. இந்த 72 அடுத்தடுத்த எண்களால் பெருக்கும்போது 72 கிடைக்கிற மாதிரி பிரிக்கணும். ஓகேங்களா. ஸோ 8 9 72. ஓகேங்களா. ஸோ 8 × 9 72. எனக்கு n தான் வேணும், n + 1 வேண்டாம். ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கே என்னோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 8. ஸோ இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா 8. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இதோட மதிப்பு கண்டுபிடிக்க சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபார்மேட் நிறையா கொடுத்துட்டாங்க இல்லையா. இடையில ப்ளஸ் கொடுத்துருக்காங்க, இன்ட்டு கொடுத்துருக்காங்க, அதை மட்டும் கவனிக்கணும். இது மாதிரி ஃபார்மேட்டில் அடுக்கடுக்காக அப்படியே இன்ட்டுலேயே கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னா அதோட ஆன்சர் என்னது அப்படின்னா ஏ. உள்ளருக்கு என்ன நம்பர் இருக்கோ அதுதான் ஆன்சர். ஓகேங்களா. இங்கே உள்ளுக்கு என்ன நம்பர் இருக்குது? 3. ஸோ இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா 3. இங்கே பவரில் கொடுத்து குழப்பியிருக்காங்க. ஸோ 3 ன் பவர் 1ங்கிற ஆன்சர் தான் நமக்கு ஆன்சர். இருபத்தஞ்சு மாணவர்களின் சராசரி மதிப்பெண் 78.4. இங்கு 96 என்ற மதிப்பானது 69 என தவறுதலாக கண்டறியப்பட்டது. எனில் மதிப்பெண்களுக்கான சரியான சராசரியை காண்க. ரொம்ப வாட்டி பார்த்துக்கிட்டே இருக்கும் இல்லையா. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 25 மாணவர்கள். ஸோ என்னோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 25. ஓகேங்களா. என்ன பண்ணிட்டாங்க? தப்பாக கொடுத்துட்டாங்க அந்த மதிப்பெண்ணை. உள்ள என்ன பண்ணியிருக்கு? அதிக மதிப்பெண் 96 மதிப்பெண் எடுத்திருக்காது, 69ன்னு தப்பாக கொடுத்துட்டார். ஓகேங்களா. அப்போ இதுக்கு சராசரி மட்டும் கண்டுபிடிச்சி இந்த இதோட கூட்டணுமா கழிக்கணுமா, அதிகமாக எடுத்திருக்கானா குறைச்சி எடுத்திருக்கானா அந்த தம்பின்னு பார்க்கணும். அதிகமாக தான் எடுத்திருக்கான். அப்போ இந்த சராசரியோட கூட்டுங்க, அவ்வளோதான். அதாவது இந்த 90. ஓகேங்களா. மதிப்பெண் அதிகங்கிறதுனால கூட்டுறோம். சப்போஸ் 69ங்கிறத 96ன்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கழிக்கணும். ஓகேங்களா. அப்போ என்ன பண்ணுங்கள்? மதிப்பெண்ணோட சராசரி இதில் டிஃப்ரென்ஸோட மதிப்பெண் சராசரி கண்டுபிடிங்க. அப்போ 96ல் 69 போயிடுச்சு அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா 27 கிடைக்கும். இந்த சராசரி அப்படிங்கிறப்போ இந்த 25 மாணவர்களுக்கு பிரித்து கொடுக்கும்போது என்ன கிடைக்குது அப்படின்னா 1.08. தம்பி அதிக மதிப்பெண் தான் எடுத்திருக்காப்புல, அப்போ கூட்ட தான் செய்யணும். அப்போ 78.4லேருந்து 1.8 கூட்டினீங்க அப்படின்னா 79.48. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள். 5 நபர் 5 வேலையை 5 நாட்களில் செய்து முடிப்பர் எனில் 50 நபர்கள் 50 வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பர்? இது ஃபார்முலா மட்டும் தான். இதை ஒர்க்கு மட்டும் வந்துச்சுன்னா கீழே போட்டுருங்க, அவ்வளோதான். இதில் ஒர்க்குங்கிறது என்னது? வேலை. இந்த வேலை மட்டும் கீழே வரணும், அவ்வளோதான். அப்போது 5 நாள். ஓகேங்களா. ஸோ 5 × 5/5. இங்கே பாருங்கள் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். 50 நபர்கள் 50 வேலை. இப்போ இது வகுத்தில் வந்துடும். ஓகேங்களா. என்ன தான் கண்டுபிடிக்க போகிறோம்? நாட்கள். அப்போ டீயோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். அப்போ 50 × t / 50. ஒர்க்கை கீழே போட்டுருங்க, டைமிங்கையும் பர்சனையும் மேலே போடுங்க. அப்போ நம்ம இங்கே என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டைம் தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. என்ன தான் அடிச்சு கொடுங்க எல்லாத்தையும். இந்த 50க்கு 50 கேன்சல் ஆயிரும், இந்த 5க்கு 5 கேன்சல் ஆயிரும். ஸோ டீயோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 5. ஓகேங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் ஒரு புத்தகத்தை படிக்கும் ஒருவர் 20 பக்கங்களை படிக்க 2 மணி நேரம் ஆகிறது எனில் அவர் அதே வேகத்தில் அதே புத்தகத்தை 50 பக்கங்களை படிக்க எவ்வளவு நேரம் ஆகும்? ரொம்ப ஈஸி, கவனிங்க. ஒரு புத்தகத்தை 20 பக்கங்களை 2 மணி நேரத்தில் படிக்கிறாரு. அப்போ 10 பக்கத்தை 1 மணி நேரத்தில் படிச்சிருப்பார். ஓகேங்களா. 2 மணி நேரத்தில் 20 பக்கம் அப்படின்னா 1 மணி நேரத்தில் 10 பக்கம். நமக்கு 50 பக்கம் கேட்டிருக்காரு. ஸோ 5 மணி நேரத்தில் 50 பக்கம் படிச்சிருப்பார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ரூபாய் 5000 ரூபாய்க்கு 8% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையேயான வித்தியாசம். ஓகேங்களா. ஸோ பியோட வேல்யூ தெரிச்சு என்ன எல்லாமே தெரியுது. நமக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையான வித்தியாசம் 2 வருஷமா 3 வருஷம்னு பார்க்கணும். 2 வருஷம் அப்படிங்கிறப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா PI² தான் ஃபார்முலா. ஸோ PI² எழுதலாம், இல்லை P × R/100² எழுதலாம். ஓகேங்களா. ஸோ இங்கே பியோட வேல்யூ பாருங்கள் 5000. ஓகேங்களா. ஆர் எவ்வளவு? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு இல்லையா. ஸோ 8/100 8/100. ஓகேங்களா. PI² தான் ஃபார்முலாப்பா. P × IR ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னது அப்படின்னா 8. ஸோ 8/100 8/100 அடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர். ஏன்னா இந்த 2 0க்கு இந்த 2 கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா. அடுத்து இந்த 1 0க்கு இந்த 1 0 கேன்சல் பண்ணி விட்ருங்க. இது 5ஆல் அடிச்சிங்கன்னா 2. ஓகேவா. ஸோ இந்த 2ஆல் இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா 4. ஸோ என்ன கிடைக்கும்? 8 2 32. ஸோ 32 ரூபா. ரூபாய் 5000த்திற்கு
12% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கூட்டு வட்டி தொகையானது எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. கூட்டு வட்டி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பியோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, என்னோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, ஆண்டு வட்டி ஆரோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. ஸோ கூட்டு வட்டி அப்படிங்கிறப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும், P × 1 + R/100 என்கிறது ஃபார்முலா. ஸோ கூட்டு வட்டி ஃபார்முலாவில் அப்படியே அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா. பியோட வேல்யூ 5000 கொடுத்துருக்காங்க, ஆர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, 12% ஆண்டு வட்டின்னு கொடுத்துருக்காங்க, என்னோட வேல்யூ 2. ஓகேங்களா. ஸோ இதை கிராஸ் பண்ணிங்க. இதை கிராஸ் பண்ணிங்கன்னா கிடைக்கும் 100 + 12 112. இதை ஸ்கொயர் கொடுத்துருக்கிறதுனால 112/100 112/100ன்னு எழுதியிருக்கேன். ஓகேங்களா. இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆகும். ஓகேவா. அடுத்து இன்னும் ஒரு 0க்கு இந்த ஒரு 0 கேன்சல் ஆயிரும். இங்கே 10 இருக்கும் இல்லையா, இந்த 5ஆல் அடிச்சு கொடுத்தீங்கன்னா 2 கிடைக்கும். இந்த 2ஆல் இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா 56. ஸோ 56 × 112 போட்டிங்கன்னா 6272 கிடைக்கிது. ஓகேங்களா. ஸோ நமக்கு வட்டி மட்டும் தான், கூட்டு வட்டி தான் கேட்டிருக்காங்க, வட்டி மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ 5000லேருந்து இதை கழிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் 1272 ரூபா. இன்னொரு முறையும் உங்களுக்கு போட தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. அதுலேயும் போட்டு ஆன்சர் போடலாம். அசல் ரூபாய் 48,000 ஆனது 2 ஆண்டுகள் 3 மாத காலத்திற்கு பின் தனிவட்டி மூலம் மொத்த தொகையாக 55,560 ரூபாய் ஆக உயர்ந்துள்ளது எனில் வட்டி வீதம். இதுவும் என்னது, PNR/100 தான். ஓகேங்களா. அதே ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ணுங்கள், அவ்வளோதான். பியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 48,000, என்னோட வேல்யூ 2 ஆண்டு 3 மாதம். ஓகேங்களா. ஸோ 2 ஆண்டு 3 மாதம் அப்படிங்கிறப்போ 2 ஆண்டுக்கு 24 மாதம். ஓகேங்களா. ஒரு ஆண்டுக்கு 12 மாதம், அப்போ 2 ஆண்டுங்கிறப்ப 24 மாதம் ப்ளஸ் ஒரு 3 மாதத்தினா 27 மாதங்கள். ஸோ வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 12 அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுவீங்க அப்படின்னா 27/12 அப்படின்னு போடணும். மாதங்களில் கால்குலேட் பண்ணும்போது ஆண்டு பண்ணும்போது டிவைடட் 12 வந்துடும். இப்போ இங்கே யாரோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா. என்ன சொல்லியிருக்காங்க பாரு, அந்த மொத்த தொகையானது 55,600. இங்கே வட்டி மட்டும் கண்டுபிடிக்கணும். இப்போ வட்டி கண்டுபிடிக்கணும். இந்த மொத்த தொகையிலேருந்து இந்த அசல் தொகையை கழிச்சிருங்க. ஸோ தனி வட்டி எவ்வளவு அப்படின்னா 7,560 ரூபா வட்டி மட்டும். ஓகேங்களா. ஸோ தனி வட்டி எவ்வளோன்னு ரூபாயின்னு கிடச்சிருச்சு. அப்போ PNR/100 போடுங்க. தனி வட்டி = PNR/100. தனி வட்டி எவ்வளவு, 7,560 ரூபா இன்ட்டு அந்த பியோட வேல்யூ, என்னோட வேல்யூ 27/12 இன்ட்டு ஆர். ஓகேங்களா. பியோட வேல்யூ 48,000, என்னோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 27/12. அடுத்து 6 தான் கண்டுபிடிக்க போகிறோம், டிவைடட் 100. ஓகேங்களா. இதை அப்படியே கேன்சல் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் பண்ணி விட்டாச்சு. ஓகேங்களா. அடுத்து இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் பண்ணி விட்ருங்க. ஓகேங்களா. அப்போ என்ன கிடைக்குது, இந்த வேல்யூ இந்த சைடு கொண்டு போய்ட்டு அடிச்சுக்கலாம். ஓகேங்களா. என்ன வேல்யூ கிடைக்குது, இங்கே 4 மட்டும் இருக்குது பாருங்கள். இங்கே 576 இந்த பாருங்கள், இது கேன்சல் பண்ணியாச்சு. இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆச்சு. இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் பண்ணியாச்சு. இந்த 12ஆல் இது அடிக்கும்போது என்ன கிடைக்குது அப்படின்னா 4 கிடைக்குது. ஸ்ட்ரைட்டாகவே இந்த 4ஆல் இங்கே அடிச்சு கொடுத்துருக்கலாம், ஒரு ஸ்டெப் எக்ஸஸாக போடும். இந்த வேல்யூ டிவைடு இந்த சைடு பெருக்கலுக்கு இந்த சைடு வகுத்தில் வரும். 4 × 27. இப்போ 4 அடிக்கும்போது கிடைக்குது அப்படின்னா 189. ஸோ 20 கிடைக்கும். ஓகேங்களா. இது 27ஆல் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா 7. ஸோ 7%. இதோட 6 இதோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 7% அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். 3 கிலோமீட்டருக்கும் 300 மீட்டருக்கும் இடையேயான விகிதம் காண்க. ஓகேங்களா. ஸோ 3 கிலோமீட்டர், இரண்டையுமே மீட்டருக்கு மாற்றினா ஒரே விகிதத்தில் போட்டால் தான் ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா. பாருங்கள், 3 கிலோமீட்டரை மீட்டருக்கு மாற்றுங்க. அப்போ என்ன கிடைக்கும், 3 × 1000. இங்கே 300 மீட்டர். இந்த 2 0க்கு இந்த 2 0 அடிச்சு கொடுங்க. இங்கே என்ன கிடைக்கும் 30. இந்த 3க்கு இந்த 3ஆல் இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா 3 கேன்சல் ஆயிரும். இங்கே என்ன இருக்குது 10, அங்கிட்டு பெருக்கல் என்னதுக்கு 1. ஸோ 10:1. இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா 10:1. ஓகேங்களா. ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஓர் ஆண்டில் 20,000 25,000 அதிகரித்துள்ளது எனில் மக்கள் தொகையின் அதிகரிப்பு சதவீதத்தை காண்க. கண்டுபிடிக்க போகிறோம். லாப சதவீதம் தான் கண்டுபிடிக்க போகிறேன். லாப சதவீதம் என்ன ஃபார்முலா, லாப சதவீதம் லாபமே அடக்க விலை × 100% ஃபார்முலா. ஓகேங்களா. இந்த ஃபார்முலா தான் போட போகிறேன். இங்கே பாருங்கள், சதவீதம் லாப சதவீதம் என்னென்னு தான் கண்டுபிடிக்க போகிறேன். பாருங்கள், இங்கே லாபம் இல்லை கூட பாருங்கள், 25,000 20,000 கழிச்சா அதான் லாபம். அப்போ 5,000ங்கிறது தான் லாபம். அடக்க விலை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருந்தது தான் அடக்க விலை. எவ்வளவு அப்படின்னா 20,000 × 100. ஓகேங்களா. இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆகும். இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆகும். ஓகேங்களா. இதை 2ஆல் இந்த 50 அடிச்சிங்க அப்படின்னா 25%. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். A, B, C என்ற வேட்பாளர்
பள்ளி தேர்தல் பெற்ற வாக்குகள் முறையே வேல்யூ 153, 245 மற்றும் 102 எனில் வெற்றி பெற்ற வேட்பாளரின் வாக்கு சதவீதத்தை காண்க. இங்கே 3 பேர் ABC. இதில் வெற்றி பெற்றவங்க யார்? அதிகமான ஸ்கோர் பண்ணவங்க. அதிகமாக யார் வாங்கியிருக்காங்க, ஸ்கோர் வாங்கியிருக்காங்க? 245. அப்போ வெற்றி பெற்றவர் யார்? பி. பியோட ஸ்கோரை மட்டும் கண்டுபிடிச்சா, அதோட சதவீதம் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அதோட வாக்கு சதவீதம் பாருங்கள், 245 பியோட வெற்றி பெற்றவரோட வாக்கு சதவீதம் கண்டுபிடிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ 245 மொத்த மாணவர்கள் இது மூணையும் கூடும்போது என்ன கிடைக்குது? 500. ஓகேங்களா? ஸோ 245/500 இன்ட்டு சதவீதம் கிடைக்கிறதுக்காக 100%. இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆகும். 5ஆல் இதை அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 49. ஸோ 49%. ஓகேங்களா? இரு எண்களின் மீபோவா மற்றும் மீபோமா முறையே 16 மற்றும் 240 ஆகும். அவ்விரு எண்கள் ஒரு எண் 48 எனில் மற்றொரு எண்ணை காண்க. இரு எண்களின் பெருத்தொகை இருக்கிறது மீபோவா என்று மீச்சிமான்னு நமக்கு தெரியும். இதில் அப்படியே அப்ளை பண்ணுங்கள். ஒரு எண் கொடுத்துட்டாங்க, அது 48. இன்னொரு எண் தெரியாது, அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன். இதோட மீபோவா என்னது அப்படின்னா 16, மீச்சிமா என்னது அப்படின்னா 240. இதை அப்படியே அடிச்சு கொடுங்க, அவ்வளோதான் ஆன்சர். இதை 16ஆல் இதை 48 அடித்தா 3ஆல் இந்த 240 அடித்தா 80. ஸோ எக்ஸோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 80. இன்னொரு எண் என்னது அப்படின்னா 80. வில்சன், மதன், குணா ஆகியோர் ஒரு வட்ட வடிவிலான ஓடுபாதையின் ஒரு சுற்றை முறையே 10, 15 மற்றும் 20 நிமிடங்கள் சுற்றி பிடிக்கின்றனர். அவர்கள் தொடக்க புள்ளியில் காலை 7 மணிக்கு ஒன்றாக சுற்ற தொடங்கினால் அவர்கள் மீண்டும் எப்போது தொடக்க புள்ளியில் ஒன்றாக சுற்றுவார் ஒன்றாக சந்திப்பார்கள்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து இந்த இது கொடுத்துருப்பாங்க பாருங்கள், அந்த டைமிங்கை காலைல 5 மணிக்கு எல்லா கடிகாரமும் ஒன்றா ஒழிச்சிச்சு, அதுக்கப்புறமாக ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிமிஷத்தில் ஒழிச்சிச்சு அப்படின்னா எல்லா அலைபேசியும் எப்போ ஒன்றாக ஒழிக்குன்னு கேட்டிருப்பாங்களே, அதே ஃபார்மேட்டு தான். அதை அப்படியே என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொஞ்சம் டிஃபராக கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். ரொம்ப ஈஸி தான். இதுக்கு என்ன கண்டுபிடிப்போம்? அங்கேயும் மீச்சமாக தான், இங்கேயும் மீச்சமாக. இந்த வேல்யூக்கு அப்படியே மீச்சமாக கண்டுபிடிங்க. ஓகேங்களா? என்னென்ன நிமிஷம்? 10, 15, 20. 10, 15 மீச்சமாக கண்டுபிடிங்கன்னா இதுக்கு காமன் ஃபேக்டர் 5ஆல் போட்டிங்கன்னா 2, 3, 4. மீச்சிமா அப்படிங்கிறப்ப 2 வேல்யூ காமன் இருந்தாலும் போடணும் இல்லையா? அப்போ 2க்கு 4க்கு போட்டிங்க அப்படின்னா 1, 3, 2. இது 2 காமன் ஃபேக்டர் கிடையாது, எல்லாத்தையும் போட்டு பெருக்குங்க. இது 2 பெருக்குன்னா 10, இது 2 பெருக்குன்னா 6. ஸோ 60 நிமிடங்கள். ஓகேங்களா? அவ்வளோதான். என்ன கொடுத்துருந்தாங்க? காலைல 7 மணியா? அப்போ 1 மணி நேரம் கழித்து திரும்ப சந்திப்பாங்க. அப்போ 8 மணி. ஓகேங்களா? இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா 8 மணி. ஓகேங்களா? உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலை. தேங்க்யூ.